அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒட்டு முடி வைக்க முடியாது. உண்மையான முடியை எடுத்து இன்னொரு பெண்ணுக்கு முடியாக வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ஆனால் சில பெண்களுக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும். இந்த பெண்மணிகள் என்ன செய்கிறது? ஒரு பெண்மணி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, என் மகளுக்கு முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குது, ரொம்ப இடைவெளியாக இருக்குது. வஹிய ஸஅரா சொன்னாங்க, இடைவெளி ரொம்ப கேப்பாக இருக்குது. இப்போ திருமணம் வேற செய்ய வேண்டியிருக்கு, சின்ன வயசு பொண்ணு. அஃப அசிலுஹா, இப்போ ஒட்டு முடி உண்மையான முடி எடுத்து அதில் சேர்த்து வைக்கட்டா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க. மாறாக என்ன செய்யலாம்? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட ஒரு ரிவாயத்து வருது. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு மணப்பெண், புது பெண்ணு வர்றாங்க. அந்த வர்றவங்க கிட்ட அந்த பெண்ணை அலங்கரிக்கிறதுக்கு, சீவுறதுக்கு, அவங்கள டிசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெண்மணி இருப்பாங்க, சீவி விடுறதுக்கு. அதுக்கு மாஷிதான்னு அரபியில் சொல்லுவாங்க. அப்போது அந்த பெண்மணி ஒரு முடியை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, இந்த முடி இவங்களுக்குள்ள முடியா, உண்மையான முடியா, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உண்மையான முடி இல்லை, இவங்க இந்த பெண்மணிக்கு கம்மியான முடி தான். ஆனால் நான் காட்டனால் செஞ்ச ஒரு முடி மாதிரி உள்ளதை நான் சேர்த்து வைக்கிறேன்னாங்க. அவங்க அதை தடுக்கலை. அப்போ இஸ்லாம் சொல்கிறதும் இதுதான், யாருக்கு கம்மியாக இருக்குமோ அவங்க ரிப்பன் மாதிரி அல்லது பிளாஸ்டிக் ஃபைபரில் இந்த முடியாக வச்சுக்கிடலாம். அதில் எந்த தடையும் இல்லை. இன்னொருத்தருடைய முடியை, உண்மையான முடியை, நேச்சுரல் முடியை எடுத்து நீங்கள் வைக்காதீங்கிறது இஸ்லாம் தடை செஞ்சு. இதில் நிறைய ஹிக்மத் இருக்குது, ஏன் இது இஸ்லாம் தடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இன்னொருத்தருடைய முடிங்கிறது அவங்களுடைய ஒரு பார்ட். அதை எடுத்து என்னென்னு சொன்னால் இவர் தன்னை அழகுபடுத்த வேணாம் அப்படிங்கிறதான். மாறாக இவருக்கு அல்லாஹு தாலா என்ன அழகு கொடுத்துருக்கானோ அதை கூட்டுறதுக்கு இஸ்லாம் என்ன ஆகுமான முறைகள் சொல்லியிருக்கோ அதில் அழகுபடுத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னொருத்தருடைய முடியை தான் வச்சு அழகுபடுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் முடியை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக வேண்டி துணியை சுற்றிக்கோங்க, அல்லது ரிப்பன் டைப்பில் அதை டிசைன் பண்ணிக்கோங்க. ஒன்று பின்னாடி வைங்க அல்லது மேலே வைங்க, பிரச்சனை இல்லை. நம்ம இந்தியாவில் உள்ள பெண்கள்லாம் பின்னாடி கொண்டு போடுவாங்க, இப்போ அரபி பெண்கள் எல்லாம் மேலே கொண்டு போடுவாங்க. இப்போ இஸ்லாம் அதை எந்த தடையும் செய்யலை. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.